சார் வணக்கம். நியூஸ் தமிழ்நாடு சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி நேற்றுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் வந்து வி த லீடர்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பை தொடங்கி ஒரு பெரிய மாநாடை நேற்று நடத்தியிருக்காரு. ஒரு பெரிய அளவில் ஏதோ நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதை பற்றின உங்களோட கருத்து என்ன சார்? நிறைய விஷயம் பேசுனாங்க, கரெக்டாக தான் சொன்னீங்க. நிறைய விஷயம் பேசினாரு. நிறைய புது விஷயம் பேசினாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஒன்றும் புதுசுலாம் கிடையாது. அதாவது அண்ணாமலை வந்து ஒரு பெரிய இன்டெலிஜென்ட்டான பர்சனாலிட்டி. பாஜகவை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ரொம்ப நல்லா கொண்டு வந்ததில் அண்ணாமலைக்கு ஒரு தனி கிரெடிபிலிட்டி கொடுக்கலாம். ஏன்னா அவருடைய அந்த கிரெடிட் ஒர்த்தின் இது ஒரு வர்த்து கான்ட்ரிபியூஷன் நம்ம பாஜகவை டெவலப் பண்ணுறதுல கொண்டு வந்தார். அது எதனாலேயோ பாஜகவுக்குள்ள கெட்ட நேரமா இல்லை நல்ல நேரமா இவரை அப்படியே ஸ்க்ரூட் பண்ணிட்டாங்க. அது தவறான ஒரு இதாக இருக்கலாம், ரைட்டாகவும் இருக்கலாம். ஏன் பண்ணாங்கங்கிறது அவங்க பார்ட்டிக்குள்ளே தானே தெரியும். உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. ஏன்னா 1000 அலிகேஷன் ஏதோ ஒரு யூடியூப்ல ஏதோ ஒன்று போடுவான், ஆளுக்கு ஒரு அலிகேஷன் சொல்லுவாங்க. பிடிச்சவன் ஏதோ சொல்லுவான், பிடிக்காதவன் வேற சொல்லுவான். பட் அண்ணாமலை நேற்று போட்டு அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து குடியை ஒழிக்கணும், நம்ம எல்லாருடைய கருத்தும் அதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கூட்டியிருந்தாரு. ஆனால் ஏதோ ஒரு சினிமா தானா சேர்ந்த கூட்டமா ஒரு படம் ஒன்று தானா சேர்ந்த கூட்டம், இது அப்படி எனக்கு தெரியல. தானா சேர்ந்து சூளமேடு ரோட்ல எழுதி போட்டிருந்தாங்க ரியலா அந்த மாதிரி மீட்டிங் இருக்கு அப்படி இருக்குது. இவங்க 1000 போஸ்டர் இந்த இதுல எல்லாம் போட்டு இருக்கட்டும். ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, இப்படி ஒரு கூட்டம் யாரும் நடத்தாத ஒரு புது கூட்டம் கிடையாது. ஏன் சார், தொல் திருமாவளவன் ஒரு பெரிய மீட்டிங் டிஎம்கே இருக்கும் போதே பண்ணார். மது ஒழிப்பு மாநாடு கடைசியில் அதை மத்திய அமைச்சர் பண்ணாதான் இவங்களால பண்ண முடியும்னு அது ஒரு உள்டாலாம் ஆச்சு. ஸ்டாலின் வந்து பழைய சிஎம் டெய்லி டிவியில் அவர் இது சொல்லும், மது குடும்பத்தை குடியை கெடுக்கும், யாரும் குடிச்சிடாங்க, நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், நாடே நல்லா இருக்கணும். ஆனால் டாஸ்மாக்கு நாங்கள் டார்கெட் போடுவோம், இதானே பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இது வந்து புதுசா யாரும் சொல்லலைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதே மாதிரி நேற்று பேசும்போது நம்ம செடி வளர்க்கணும், மரம் வைக்கணும். பொள்ளாச்சி ரோட்ல எல்லாம் நிறைய மரமா இருந்தது. இங்க பாருங்க, இப்ப எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அவரே ஒரு பெரிய லெவல் ஆஃப் லீடர். இன்னைக்கு ஒரு சாதாரண லெவல்ல இப்போ என்ன மாதிரி ஒருத்தர் சாதாரண போய் பேசினான்னா ஏதோ இக்னரண்டா பேசுறான்னு சொல்லலாம். அவருக்கு தெரியும் ஒரு ஸ்டேட் ஆர்கனைசேஷன் ரோடை ப்ராடன் பண்றதுக்கு இவங்க கவர்மெண்ட் நிறைய பண்ணியிருந்தாங்க, பாஜக கவர்மெண்ட். அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு ரோடு வைடனிங்னு வரும்போது மரம் சைட்ல வெட்டுவாங்க. எல்லா ஊர்லயும் இருந்துச்சு. முந்தியெல்லாம் திருநெல்வேலி திருநெல்வேலி டு நாகர்கோவில் ரோடு நீங்க போய் பாத்தீங்கன்னா இருட்டு அடிச்சது மாதிரி ஆயிரும். அந்த அளவுக்கு நீங்க வள்ளியூர் தாண்டிட்டாலே அப்படி இருக்கும். ஹைவேஸ்ல 2 சைடு எல்லா இடமுமே. ஏன்னா இதெல்லாம் ஆதி காலத்துல இருந்தே நம்மளுடைய கலாச்சாரமா வச்சு வளர்த்தது காங்கிரஸ் பீரியட்ல. அதுக்கப்புறம் வைடனிங்கிறது வந்து பிறகுதானே வந்தது. ஸோ வைடனிங்னு வரக்கூடிய நேரத்துல எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வழக்கம் போல வைக்க மாட்டான், அல்லது வச்ச கணக்கு இருக்கும், வச்சிருக்க மாட்டான், அல்லது வச்சாலும் தண்ணி ஊற்றவும் மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான். தானா வளர்ந்தாதான் உண்டு, இதுதான் உண்டு. ஸோ என்னன்னா, புதுசா நீங்க என்ன செய்துட்டீங்கிறதுனால விஜி லீடர்ஸ் அப்படின்னு சொல்லு. அப்ப எனக்கு அது எதுக்காக போட்டாங்க, ஏன்னா எவ்வளவு பெரிய செலவு அது, எவ்வளவு பெரிய சார். இன்னைக்கு ஒரு காந்தி செஞ்சாரு, அண்ணா ஹசாரே செஞ்சாரு, தனித்தனியா போய் செய்யணும் சார். இன்னைக்கு நான் குடியாரனா இருக்கேன்னா நீங்க வந்து என்ன திருத்தணும். எப்படி திருத்த முடியும்? சும்மா சொன்ன உடனே நானும் ஐயோ வந்துட்டீங்க அண்ணே, நீங்க சொன்னா சரி, நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவோம். அதான் சினிமாவில் பாடிட்டானே சிவாஜி கணேசன், நாளை முதல் குடிக்க மாட்டேன், இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் போட்டுக்கிறேன். இதெல்லாம் குடியாரம் குடிச்சுக்கிட்டே தான் இருப்பான், எங்கேயும் மாற்றம் இருக்காது. அப்போ ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணு,
இந்த கடையை ஸ்டாப் பண்ணு, ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல தீர்மானம் ஒண்ணு. ஓகே, இப்போ இந்த மதுவை வந்து ஒழிக்கணும், மரம் நடணும், செடி நடணும் அப்படிங்கிறது பல்வேறு பழைய அரசியல் கட்சிகளே இது காலங்காலமா சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் இந்த வி த லீடர்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பை ஒரு உருவாக்குறதுக்கு அல்லது ஒரு அரசியல் கட்சியா இவர் மாத்துறதுக்கு என்ன தேவை இருக்குங்கிற மாதிரி ஏதாவது சொன்னாரா? அவர் வந்து அது என்ன சொல்றாருன்னா சார், நீங்க எல்லாரும் இன்னைக்கு தலைவர்கள், அதாவது நம்ம வந்து எல்லாம் ஒதுங்கி போறோம், ஒதுங்கி போற ஒரு இதுல நாட்டுல அநியாயம் நடந்துகிட்டே இருக்கும். அதான அதோட மீனிங். அப்ப நீங்க நம்மளும் பொறுப்பு, நம்மளும் தலைவன் தான் அப்படின்னு நினைங்க. நீங்க தான் தலைவர்கள். இது ஒண்ணும் நான் நடத்தலைங்க, இது எல்லாரும் சேர்ந்து நடத்துறது. நம்ம தலைவர்கள் நீங்க எல்லாம். ஆனா விளக்கு ஏத்துறதுக்கு யார கூப்பிடுறீங்க? சி சுப்பிரமணியம் பேத்தியான்னாங்க. ஏதோ 2-3 பெரிய ஒரு சாமியார் ஒருத்தர் வந்தாரு. அவரு யாரு சாமியாருன்னு எனக்கு தெரியல. சோ இப்படி கூப்பிட்டதெல்லாம் யாரு? இந்த இதுல ஒரு பெரிய ஆளு, அந்த இதுல ஒரு பெரிய ஆளு. அப்படிதான் நீங்க ஆளை கூப்பிட்டு விளக்கு ஏற்ற சொன்னீங்க. அங்க உட்கார்ந்து இருந்தால ஒரு 10 பேர் விவசாயி, அதுல ஒரு 10 பேரோ 5 பேரோ வர சொல்ல வேண்டியதானே? விதி லீடர்னு சொன்னீங்கல்ல, அங்க உள்ளவன் பேசட்டும், நீங்க ஏன் பேசணும்? இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதில் தான் நீங்க சொன்னது சார். நான் சொல்றேன் சார், மொத்தத்துல எனக்கு அதுல வந்து பார்த்துட்டு என்ன இது நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம், ஃபுட்பால் மேட்சை திருப்பி ஒருக்கா பார்த்துருக்கலாமான்னு நினைச்சேன் நேற்று. தெரியாதனமா இதை போய் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோமே டிவியில. அதுக்கு எதுக்கு சொல்ல வர்றேன்னா சார், சம்திங் நியூ நீ இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன்னு சொன்னா, ஆல்ரெடி இதெல்லாம் டிஃபெக்டிவா இருக்கு, இந்த டிஃபெக்டிவை நான் சரிப்படுத்த போறேன். அதுதான் நான் கேட்டேன் இப்போ. அப்ப அது என்ன நீ சரிப்படுத்த போற? எல்லாம் குடிச்சிட்டு தான் இருக்கா, எல்லாம் மரத்தை வெட்டியாச்சு, மரம் வைக்க போறேன், குடிக்காம இருக்க போறேன்னு சொன்னா அது நீங்க குடிக்காம இருங்க, நீங்க மரம் வைங்க, அவ்வளவுதான். ஈஷா யோகால எத்தனை லட்சம் மரம் வச்சாரு சார். அவ்வளவு கரை, நீர் கரை எல்லாம் வையின்னு சொல்லியா அவர் சத்குரு? இப்ப நடிகர் விவேக் கூட கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் மரக்கன்றுகள் நட்டிருக்காரு. ஒவ்வொரு கல்யாண வீட்லயும் போனீங்கன்னா நிறைய பேர் மரம் தான், செடி தான் கொடுத்து விடுறாங்க. அதுல அட்லீஸ்ட் ஒரு 10% நட்டி இருப்பான். நிச்சயமா நிச்சயமா. மீதி 90ல 10 இருந்துரும். 90% கண்டிப்பா எங்கேயோ போகுதுன்னு போட்டு போயிடுவான். யாரோ ஒண்ணு அதுவா வளர்ந்தா வளரட்டும்னு. ஏன்னா மரம் நட்டலாம் சார், குடிக்க தண்ணி இல்லைன்னு அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இவர் மரம் நட்டு தண்ணி ஊத்த போடுறாரு. அம்மா ஓகே, அது ஒரு விஷயமா இருக்கட்டும். எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு இப்பதான் ரீசெண்டா வந்து ஒரு 70 வருட அரசியல் திராவிட கட்சிகளுக்கு எதிராக ஒரு இயக்கம் உருவாகி அது இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சு ஒரு மாற்றத்துக்கு போயிருக்காங்க. அது என்ன செய்யறாங்கிறது அப்புறம். இப்போ ஒரு சேஞ்சஸ் நடத்தியிருக்காங்க. இம்மிடியட்டா இவரு ஒரு இயக்கம் ஆரம்பிக்கணும்னா அப்ப இவருக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கணும், ஒரு நோக்கம் இருக்கும்ல. இதெல்லாம் சரியில்லை, இன்க்ளூடிங் இப்ப இருக்கிற மொத்தமுமே சரியில்லை, இதை நான் சேஞ்ச் பண்ணணும், அதுக்காக தான் இந்த இயக்கம். அப்படித்தானே வர முடியும் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கும் போது. அதாவது சார், அவரு நேற்று தெளிவா சொல்லிட்டாரு, ஒண்ணு சரியில்லைன்னு நம்ம டிஸ்கரேஜ் எல்லாம் பண்ண வேண்டாம். தாவேக்காவை நம்ம போய் டிஸ்கரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க இப்பதான் புதுசு, ஒரு கத்துக்குட்டிகள் அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் தான் டைம் ஆகும் அவங்களுக்கு. அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு வர அவங்க சரியா செய்யலைன்னு அர்த்தம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொன்னா அதோடைய மீனிங் தானே, இன்னைக்கு வர இவன் சரியில்லை. சரி, நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணணும் சார். இன்னைக்கு அன்புமணி வந்து ஏதோ ஒரு பேட்டி நான் படிச்சு பார்த்தேன். அவர் அன்புமணி ராமதாஸ் அவரு என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாங்க எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை நாங்க எடுத்து சொல்லியிருக்கோம். வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு இதெல்லாம் செய்யணும், அடுத்தது அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு இதை செய்யுங்க, அடுத்தது வறட்சிக்கு நீங்க இதெல்லாம் செய்யுங்க, ரிலீஃபா. இதுகெல்லாம் நீங்க கொடுக்குற அட்வைஸா எடுக்க முடியும். இப்ப நேத்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா, எப்ப நம்ம எல்லாரும் குடிய ஒழிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு இதுவும் செய்யணும், அவ்வளவுதான். நம்ம இங்க வீட்டுல இருந்து உருவாகுறது தான் சார். இது எல்லாத்துக்கும் வந்து நான் விஜய் தான் காரணம்னு முந்தைய ஒருக்கா சொல்லியிருக்கேன். இந்த விஜய்க்கு எப்படியோ ஓட்டு விழுந்துச்சு, இது என்ன வீட்டுக்குள்ள இருந்து ஓட்டு போடுறான் அப்படின்னா ரியல். விஜய்க்கு வந்து என்னன்னா, வீட்டுல சின்ன பிள்ளைகள் வந்தாங்க, இவங்க வந்தாங்க, அவன் கேட்டா இவன் கேட்டான், அப்படி இப்படின்னா சார்,
அப்பவும் எல்லாருக்கும் ஓட்டு போட மாட்டான். இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குழந்தை கேட்ட உடனே போட்டுருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சான்ஸ் எடுத்து பார்ப்போம்னு பார்ப்பாங்க. ஒரு 10% 20% அது ஒரு பர்சன்டேஜ் இருக்காது. இல்ல அப்படி ஓட்டு போடுறவங்களுமே ஆமா. ஏற்கனவே அவன் வந்து இங்கேயா எடப்பாடியா கருணாநிதியா அப்படின்னு ஸ்டாலின் ஸ்டாலினான்னு போட்டுக்கிட்டு இருந்த சமயத்துல அவங்க சொன்னதை சரி என் பேத்தியாவுக்காக இந்த இடம் விஜய்னு சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கே அது கொஞ்சம் இருக்கும், ஒரு சேஞ்ச் பண்ணுவோமே, விஜய் வந்து ஒரு வேலை நல்லது செய்தா அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் உள்ளதுதானே சார். இப்ப நம்மளுக்கே எப்படி இருக்கும்னா வந்து ஏதாவது நல்லது செய்துட்டா நல்லது அப்படின்னு நினைக்கும், அத மாதிரி. ஆனா எனக்கு தெரிஞ்சு சார், முதல்ல இவ்வளவு பெரிய மாநாடு, அந்த மாநாடு பந்தல் அமைக்கிறதும் சார், ஒரு சாதாரண கல்யாண வீட்டுக்கு ஒரு அரேஞ்ச் பண்றதுக்கு இருக்கிற மண்டபத்துக்கு வாடகை கொடுத்து போறதுக்கே அது மாநாடுக்கு அவங்க போடுற பந்தல், எத்தனை கேமரா, எத்தனை ஷூட்டிங், இது என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு இதை ஏற்பாடு பண்ணணும்னா வாலண்டியர்ஸுங்க. இந்த வாலண்டியரை யார் கோஆர்டினேட் பண்ணா? நான் தலைவன் கிடையாதுயா, நான் ஒண்ணும் தலைவன் இல்ல, இங்க எல்லாரும் தலைவர். தலை இல்லைன்னா ஏதாவது உருப்பிடுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். எங்கேயுமே ஒரு கண்ட்ரோலிங் பாயிண்ட் இல்லைன்னா எதுவும் நடக்காது. அப்ப நீ ஆரம்பமே சரியில்லைன்னு எனக்கு பட்டுச்சு. இல்ல அந்த பாயிண்ட் ஓகே தான். ஏன்னா நீங்க கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கலாம். நான் தான் தலைவர், எனக்கு என்ன நோக்கி வாங்கன்னு சொல்லலாம். நம்ம நான் உன்னை அழைச்சிட்டு போறேன்னு சொன்னாதானே எல்லாரும் பின்னாடி வருவா. நீ எல்லாரும் தான் தலைவன், நாகராஜன் கூட உனக்கு தலைவன் தான்னா நான் சொல்லுவேன் கொஞ்சம் தூரம் வந்துட்டு இப்படி போயிருவோன்னு. அங்கதான் சார் எனக்கு அங்கதான் ஒரு கேள்வி வருது. என்னன்னா இப்போ அவர் வந்து இப்போ ஒரு ஐபிஎஸ்ஸா இருந்தாரு, அப்புறம் பாஜக தலைவரா வந்து வந்தாரு ஒரு 3 வருஷம். உண்மையிலே பாஜகவுக்கு கொஞ்சம் உருப்படியா வேலை பார்த்தாருன்னு வச்சுக்கலாம். பெரிய அலிகேஷன் வந்து பாஜகவோட தலைமைக்கும் இவருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்ததா தெரியல. இங்க லோக்கல்ல ஏடிஎம்கேக்கும் இவருக்கும் எடப்பாடிக்கும் ஒரு இஷ்யூ இருந்தது. எலெக்ஷனுக்காக வேண்டி இவரை தள்ளி வச்சாங்க அப்படிங்கிற மாதிரிதான் அந்த சினாரியோ இருந்துச்சு. ஓகே, இப்போ இந்த டைம்ல இவர் இப்படி மாநாடு பிரம்மாண்டமா நடத்துறதா இருக்கட்டும், இல்ல பிஜேபி கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு டக்கப்போர் பண்ணி ஒரு வருத்தத்துல பிரிஞ்சு வந்து அந்த பிஜேபி எதிர்த்து வந்து ஒரு பார்ட்டியா வர்ற மாதிரி கூட இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்லி மூவ்மெண்ட்ல வந்து இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு பின்னாடி பாஜகவோட அடுத்த கட்ட பிளான் இருக்குமோ? மேபி என்னன்னா, இப்ப பிஜேபி வந்து தொடர்ச்சியா இங்க ட்ரை பண்றாங்க, பெரிய சக்சஸ் ஆக முடியல, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகல, அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து ஒரு ஒரு இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அகைன் பிஜேபி கூட போயிடலாம், அப்படி ஒரு ஒரு பார்வையை நான் வைக்கிறேன். ஏற்கனவே நிறைய பேர் இந்த பார்வையில தான் இருக்காங்க சார். எல்லாரும் என்ன, இவன் பிஜேபியில இருந்து சொல்லி இவனே செய்யறான், இன்டைரக்டா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இவன் கொஞ்சம் பில்ட் ஆனதுக்கு அப்புறம் இவன் நம்பகரமான நம்ம ஆளு நம்ம கிட்ட ஓடி வந்துருவான். எப்படி 2 பேரும் போனாங்களே இப்போ நம்பகரமான ஆளு தாவேக்காவுக்கு, இப்ப 2 பேர் போனாங்கல்ல சார், கரூர் விஜயபாஸ்கரும் இந்த விஜயபாஸ்கருமா எம்ஆர் எஸ்ஆர் ஒய்ஆர்ன்னு சொல்லி நம்பகரமான ஆளுதான். இல்ல அந்த கருத்தை அரசியல்ல எவனும் நம்பகரம் கிடையாது சார். நான் எனக்கு இன்னைக்கு போய் 100 பேர் வந்துட்டா எனக்கு ஆள் செட் இருக்கு, முடிஞ்சு போச்சு. என்ன நீங்க துட்டு கொடுத்து ரெடி பண்ணால் கூட நான் தலை வந்த உடனே நான் என்ன சொல்றேன்னா பாயா அப்படின்ட்டுருவேன். எங்களுக்கு இது சார் நேற்று பேசும்போது இந்தியன்னாரு. இங்க தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை? தமிழ்நாடு பிரச்சனைக்கு என்ன சார், ஒரு அரசியல் கட்சி இல்ல, இது சமூக சேவை கட்சின்னு சொல்லிட்டேன். சமூக சேவைக்காக வந்திருக்கோம். அதுக்கு நம்ம எல்லாருமே லீடர்ஸ். நான் ஒருத்தன், நீங்க என்ன மட்டும் தலையில ஏற்றி விட்டு என் தலையில போட்டு போயிடாத. இந்த மாநாட்டுனால எந்த காரியமும் நடக்கலைன்னு சொல்லி ஃபெயிலியர் வந்தா அது ஏன் காரணம் இல்லை, எல்லாம் ஒண்ணும் நீதான். இதெல்லாம் என்ன சார், முதல்ல ஒரு தலை இல்லைன்னா அது சரியில்லை சார். என்னன்னா கொஞ்சம் அப்படி எப்படி விஜய்க்கு வந்து நாங்க சொல்லுவோம், நம்ம எல்லாரும் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், 1 வருஷம் பார்ப்போம், ஒரு ஆளு கொடுக்கணும். ஏன்னா இப்போ அதனாலதான் இப்போ இந்த பொதுவா எல்லாருக்கும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்குதுங்கிறது எப்படின்னா, இப்போ இவரு தமிழ்நாட்டு பாஜகவை முற்றிலும் வந்து இப்போ உடைச்சுதான் எடுத்திருக்காரு.
இப்ப அந்த வீத லீடர்ஸ்ல போயிருக்கிறவங்க கொஞ்சம் பேர் அங்க இருந்தவங்க தான் அங்க போயிருக்காங்க. ஆனா பிஜேபி தலைமையில இருந்தோ இங்க தமிழ்நாட்டு பாஜக தலைமையில இருந்தோ ஒரு பெரிய எதிர்வினை வந்து இவருக்கு வரவே இல்லை. அங்கதான் வந்து இந்த கேள்வி நமக்கு வருது. அப்போ சரி, யாரும் ஸ்ட்ராட்டஜியா யாருமே கலந்துக்கிட கூடாதுங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. பாஜக சைட்ல இருந்து எல்லா இடமும் சொன்னாங்க. ஆனா என்னன்னா அது நடக்குமா நடக்காதாங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் அண்ணாமலை நான் தான் தலைவன், பிஜேபி சரியில்லை அப்படின்னு சொல்லி இருந்தால் இதை விட ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அவரு வந்து இன்னைக்கு பயப்படுறாரு, வச்சு நச்சுப்படுவான் மேல இருந்து. முதல்ல நானே கேட்டுக்கிட்டு இருக்கேனே, உனக்கு இவ்வளவு செலவு பண்றதுக்கு சார் 1 கோடியாவது வைங்க சார். கூட இருக்கும். எப்படி நான் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தேன், அது எப்படி வந்துச்சு? கூட இருக்கும். இந்த பணம் இவ்வளவு பணம் இருக்குல்ல, எப்படி வந்துச்சு? இவரோ ஒரு ஏழை விவசாயி, அவர் தான் எல்லாத்துக்கும் பில்லு வச்சிருப்பாரு சார். எல்லாம் பில்லு வச்சு. ஆமா, இது இப்ப கூட பென்ஷன் பணத்துலதான் செஞ்சிருப்பாரு. யாருக்கு தெரியும்? 1 கோடியா? 1 கோடி பென்ஷன் வருமா இருக்கும். அவரு IPS சார். சும்மா எனக்கு வந்து என்னன்னா சார், எத்தனையோ கோமாளிங்களை பார்த்துட்டோம். இப்போ வர வர என்னதான் நடக்குது இந்த நாட்டுலன்னு தெரியாத லெவல்ல போய்கிட்டே இருக்கு. அதுல இவரு இப்ப புதுசா ஒண்ணு. அடுத்த நீங்க சொன்னீங்க, ஒருவேளை எதிர்ப்பு இருந்தா இன்னைக்கு எடப்பாடிக்கெல்லாம் நல்லா தெரியுதே சார். எடப்பாடியும் அமித்ஷாவும் ஒன்னா சார் ஆட்சியில இருக்கா. ஆட்சியில இருக்கும்போது எடப்பாடி எவனாவது ஏதாவது சொல்ல முடிஞ்சுச்சா? கட்சி கிளீனா கரெக்டா இருந்தாங்களா இல்லையா? ஏன்னா அவரு ஆட்சியில இருக்கும்போது ஒருத்தரும் எதுவும் பேச மாட்டான். அதிமுகவை அழிக்க பாக்குறாரு எடப்பாடின்னாரு, அழிக்க பாக்குறாரு, அதனால நாங்க அழிச்சிருவோம். எங்க சார் MR விஜயபாஸ்கர், இந்த விஜயபாஸ்கர் டாக்டர், ஐயோ என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல. நம்ம CV சண்முகமா இருக்கட்டும், இவரா இருக்கட்டும், இவர் வந்து திமுக கூட போறதுனாலதான் நாங்க புரியுறோம். திமுக கூட யார் என்னைக்கு போனா, எங்க போனா. எப்ப ஒரு தடவை உங்களுக்கு எல்லாம் தெரியும், 1980s சார், ஜனதா கட்சியில இருந்து நம்ம அவரு பிஜு பட்நாயக்குன்னு நினைக்க, எம்ஜிஆரையும் கருணாநிதியும் வந்து ஒண்ணு சேர்ந்து உட்கார்ந்து நம்ம காங்கிரஸ் எதிர்க்கணும்னு சொல்லி சேர்த்து உட்கார வச்சாரு. பேசினாங்களே, எம்ஜிஆரும் கருணாநிதி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, ஆட்சிக்கு. ஆமா, அடுத்தது ஆட்சிக்கு கருணாநிதி இல்ல, ஆட்சிக்கு எம்ஜிஆர், கட்சிக்கு கருணாநிதி. கேட்டுக்கோங்க. அடுத்தது தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக பழைய தலை, அவங்க கல்யாணம் வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் சார். எம்ஜிஆர் கருணாநிதி 2 பேரும் நல்லா பேசி கதை பேசிட்டு தான் இருப்பாங்க. கொள்கை எதிரி அவன், எம்ஜிஆர் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு பாஜக கூட கூட்டணி சேருவாங்க. இந்த போய் சேர்ந்துருக்காங்க கம்யூனிஸ்டுக்காரன் வர, நான் சேர்த்தான்னு சொல்றேன். அது ஓவராலா நாட்டு நலம் வேணும். இல்லைன்னா இன்னைக்கு வந்து சைனாக்காரன் இங்க வந்து உள்ள வந்துருவான், பாகிஸ்தான் வந்துடும். சும்மா உங்க உள்டா புல்டாக்கு உனக்கு பதவி வேணும். போயிட்ட விஜய்க்கு ஆள் வேண்டி இருந்தது, வா உனக்கு நான் பிரியாணி தரேன், முடிஞ்சு போச்சு. உனக்கு பதவி தானே வேணும்.